ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வா யாரு பாணி? யாருன்னு கேக்குறல்ல, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுப்பா. நான் தான் அப்பா வாண்டராம்பட்டி கருப்பசாமி. கருப்பு, என்ன ஏன் சொல்ல வர? இந்த குடும்பத்துல ஒரு பெரிய உசுறு போக போகுதுப்பா. ஒரு பெரிய உசுறு போக போகுது. ஒண்ணுக்கு ரெண்டா போக போகுது. தடுக்க முடியாது. ஈசனை நினைச்சால் தடுக்க முடியாது. ஏமா, யாராவது தண்ணி கொண்டு வந்து கொடுங்கம்மா. ஏப்பா, இவனை கொஞ்சம் தூக்கி விடுப்பா, தூக்கி விடுப்பா. தூக்கு, பார்த்து. தண்ணியை குடி. கருப்பு வந்துச்சுடா, வாண்டராம்பட்டி கருப்பு வந்துருச்சுடா. தம்பி, இவனை வெளியே கூட்டு போப்பா. போ. அக்கா, என்ன சொல்றான் அவன்? அந்த புளியங்குடி மதுரை வீரன் இது வரைக்கும் என் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். இன்னைக்கு என்ன காரணமோ தெரியல, அவன் என் நாவல வந்து இறங்கல. எனக்கு என்னமோ பதட்டமா இருக்குக்கா. அவன் உடம்புல வானர முட்டி கிளி கூண்டு கருப்பசாமி இறங்கியிருக்காக்கா. துடியான தெய்வம். என்ன நடக்குமோ தெரியல, கொஞ்சம் பயமா இருக்குக்கா. ஜாக்கிரதையா இருந்துக்கா. என்னையா சொல்ற? நான் வேண்டிக்கிறக்கா, நீ ஜாக்கிரதையா இரு. நான் புறப்படுறேன்க்கா. புழைச்சு கிடந்த வாரேன்க்கா, கட்டாயம் வருவேன். நான் புறப்படுறேன்க்கா. வாரந்தாயி, பாரு. கடவுளே, கடவுளே, நான் என்ன பண்றது? உங்கள்கிட்ட என்ன பேசுறதுன்னே எங்களுக்கு புரியல. உங்களுக்கு இங்கெல்லாம் நடக்கிறது புரியுதா புரியலையா, இல்ல தெரிஞ்சுக்கேதான் பேசாம இருக்கியலா? சத்தியமா கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்.
தாய் அறியாத சூதில்ல, தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க பெத்து வச்சிருக்கீங்களே, அவரு மூத்தவரு, அவர் மேல கண்மூடித்தனமா வச்சிருக்கிற பாசத்தினால எல்லாரையும் காவு கொடுக்க துணிகிறீங்க. எத்தனை பேரு அடிமையாத்தே இருக்கிறோங்கிறதே தெரியல. தெரியாமலேயே வாழ்ற ஒரு சந்தோஷமான அடிமை. நல்ல ரவிக்க நூல் புடவை, துளசி மாலை, நெத்தியில பட்டை, உட்கார்றதுக்கு சேரு, திங்கிறதுக்கு சோறு, விரட்ட 4 பொம்பளை ஆளுக, இதெல்லாம் தான் சுதந்திரம்னு உங்களை நம்ப வச்சிருக்காரு. நாங்க கூட அப்படித்தாங்க. நீங்க சொன்னது சரிதான். படக்குன்னு பேசுவோம், அப்புறம் வந்து ஒட்டிக்கிடுவோம். வேற வழி இல்ல, தெரியாது எங்களுக்கு. கிணத்து தவளை மாதிரி இருந்தோம், அப்படியே வாழ்ந்துட்டோம். கண்ணு இருக்கு. நீங்க என்னத்தை எடுத்து சொல்றீங்க? அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் தெரியும். அப்படியே தெரியாதது தெரிய வந்தாலும் நம்மளதான் பேசும், நம்மளதான் திட்டும். இவங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்க யாருங்க நீங்க கெட்டவங்க இல்ல, கெட்டவங்க கூட சேர்ந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நாங்க வாழ்ந்துட்டு போறோம், எங்களை விட்டுருங்க. ஏன் நாங்களும் அடிமையாவே வாழ்ந்து சாகணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க இந்த இந்த அடிமைத்தனம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? உங்களுக்கு தெரியாது இது எம்புட்டு வலிக்கும்னு. ஏன் நாங்களும் அதை அனுபவிக்கணும்? கொஞ்சம் விட்டுதான் கொடுங்களேன். கேளுங்க, ஒண்ணு சொல்லவா? உங்களுக்கு புதுசா உங்க பிள்ளைய பத்தி தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாதது இன்னும் எவ்வளவா இருக்கு. நாங்க அதை சொல்லிட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. இதெல்லாம் சொல்லிதான் அவங்களுக்கு இப்ப புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவங்களுக்கே எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளதான் இப்பவும் அடங்கி போக சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் நாங்க அடிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிக்காதுதான், அது பரவாயில்ல. ஆனா உன்னை கேக்குறேன், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க அடங்கி போகணுமா? சொல்லுங்க. வேணாண்டி, நீங்க எல்லாம் சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா உயிர் போற அளவுக்கு இந்த குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது. அவங்க தப்பு கூட பண்ணிருக்கட்டும். நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுட்டு போயிடுங்க.